போர் என்பது ஆயுதம் ஏந்திய அரசியல். அரசியல் என்பது ஆயுதம் ஏந்தாத போர் என்பார் மாசேதுங். எமது அண்ணன் பிரபாகரன் அவர்கள் ஆயுதம் ஏந்திய அரசியலை நடத்தினார். எமது அண்ணன் சீமான் அவர்கள் அறிவாயுதம் ஏந்தி இங்கு போர் நடத்தி கொண்டிருக்கிறார். அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் மற்றும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மார்க்சிய பெரியாரிய அம்பேத்கர் சிந்தனைகளை உயர்த்தி பிடித்தவர் ஐயா ஆணைமுத்து அவர்கள். மண்டல கமிஷனுக்கு அந்த அறிக்கைக்காக பெரும்பாடுபட்டார். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக சட்ட போராட்டம் நடத்தி வென்ற சமூக நீதி போராளி ஐயா ஆணைமுத்து அவர்கள். அதுபோல இப்பகுதி மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பெரும்பாடுபட்டவர் ஐயா இளையபெருமாள் அவர்கள். வர்க்க போராட்டம், பகுத்தறிவு, சாதி ஒழிப்பு, இன விடுதலை, ஈழ ஆதரவு போன்ற விவசாயிகளுக்கான போராட்டம் போன்ற எண்ணற்ற போராட்டங்களையும் ஒடுக்குமுறைகளையும் சந்தித்தவர் எங்கள் மாமா புலவர் கலியபெருமாள் அவர்கள். விடுதலை படம் எடுத்தார் வெற்றிமாறன் அவர்கள். எடுக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு போராட்டத்திற்கும் ஒவ்வொரு வரலாற்றிற்கும் ஒரு படம் எடுக்க வேண்டிய நிலை இருக்கும். இந்த 2 பாகத்திலேயே அவருடைய வாழ்க்கை வரலாறை முடிக்க முடியாது. என்னுடைய திருமணத்தின் போது எங்கள் மாமா தலைமறைவாக இருந்தார். திருமணத்திற்கு வர முடியவில்லை. திருமணம் முடிந்து ஒரு 10 நாளில் எனக்கு செய்தி அனுப்பினார். சாப்பாடு எடுத்துக்கொண்டு வர சொல்லுங்கள், அமுதாவை நான் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார். அது இடங்கள் எல்லாம் ரகசியமாகத்தான் சொல்லி அனுப்புவார்கள். அது அவர்கள் இயக்கத்தின்படி நடந்தது. நான் மட்டும் உணவு எடுத்து சென்றேன். அந்த வழிகள் எல்லாம் அது ரகசியமாகவே இருக்கும். அப்பொழுது தென்னஞ்சோலைகளிலும் கரும்பு தோட்டத்திலும் எங்கு இருப்பார்கள், எப்படி வருவார்கள், எப்படி செல்வார்கள் என்று யாருக்கும் தெரியாது. செய்தி யாரிடம் சொல்கிறார்கள் என்று கூட தெரியாது. போய் சந்தித்தேன். முதலில் அவர் சொன்னது, நிறைய புத்தகங்கள் படிக்க வேண்டும், நிறைய சோசலிச புத்தகங்கள் படிக்க வேண்டும், ஈழ ஆதரவு புத்தகங்கள் படிக்க வேண்டும், இந்த தமிழ்நாட்டின் நிலையை அறிய வேண்டும் என்று அடிக்கடி கூறுவார். என்னை முதலில் சந்தித்த போதும் அப்படித்தான் கூறினார். இங்கு நம்மளுடைய குடும்பம் ஒரு சாதாரண குடும்பம் போல் இருக்காது. ஒரு போராட்ட குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் உணர்த்தினார் எனக்கு. அப்புறம் பின் அவர் விடுதலையாகி வந்துவிட்டார். வீட்டுக்கு வந்த பொழுதும் சரி, மற்ற வீடுகள்லாம் பெண்களை ஒரு மாமனார் இருக்காங்கன்னா அவங்க மருமக உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சேர்லயோ எங்கேயோ உயரமான இடத்துல உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கிராமத்துல எல்லாம். ஆனா எங்க மாமா யாரு இருந்தாலும் சரி என்னைய கூப்பிட்டு பக்கத்துல அமுதா அங்க வான்னு சொல்லி பக்கத்துல உட்கார வச்சு கட்டில்ல பாடங்கள் எடுப்பார் நிறைய. மாமா கூப்பிட்டாவே போச்சு பாடம் எடுக்க போறாங்கன்றது எங்களுக்கு தெரிஞ்சிரும். அது எங்களுக்கு மட்டும் இல்ல, வீட்டுக்கு வர தோழர்கள் எல்லாருக்குமே, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சரிசமமாகத்தான் நடத்துவார். பெண்ணிய விடுதலையிலும் அவர் சொல்லோடு இல்லாமல் எல்லா காலகட்டத்திலும் அவர் செயலோடு தான் இருந்தார். எம் தேசிய தலைவர் சொன்னது போல
எம் தேசிய தலைவர் வாழ்ந்தது போலவே எங்கள் மாமனாரும் வாழ்ந்தார். மற்றவர்களுக்கு பாடமாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, அவரும் அதே போல நடந்தார். எங்க வீட்டுக்கு யார் வராங்க யார் போறாங்கன்றது தெரியாது. யார் வேணாலும் வரலாம். சாப்பாடு இருந்தா சமைப்பாங்க, சமைச்சிருந்தா சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா உணவு அவங்களே தயார் பண்ணி சாப்பிட்டு போவாங்க வர தோழர்கள் எல்லாமே. இப்ப யார் வந்தாங்க போனாங்கன்றது தெரியாது. ஆனா அந்த அளவுக்கு உரிமையா வருவாங்க, சாப்பிடுவாங்க, போவாங்க. ஆனா அவங்க என்ன வேலை செய்தார்கள் என்பது பின்னாளில் தான் தெரிய வரும். அது போல பாத்தீங்கன்னா அடக்குமுறை அப்போ எங்க வயல்லாம் எல்லாமே வந்து உழக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வீடு எல்லாமே வந்து பூட்டிட்டாங்க. அப்போ எங்க அத்தை, எங்க நாத்தனார்கள் எல்லாமே வந்து வெளியில தான் வந்து தங்கியிருந்தாங்க. அவங்கள பாதுகாத்ததால தான் எங்க பெரியத்தை வந்து 10 வருடம் வந்து சிறைப்பிடித்தாங்க. அப்போ நடந்ததெல்லாம் பெரிய கொடுமை. ஆனா பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல அவங்களுக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருந்ததால ஊர் மக்களே உழுது விதைத்து அறுவடை செய்து கொடுத்தாங்க. ஒரு பைசா கூட கூலி வாங்கவே இல்லை. ஏன்னா எங்க மாமனார் வந்து மக்களுக்காக நின்னாரு. அதனால மக்கள் அவங்களுக்காக நின்னாங்க. இந்த பகுதி மக்கள் அவ்வளவு ஒரு உணர்வோட கூடிய ஒரு மக்கள். இது வந்து அண்ணன் தமிழரசன் பிறந்த மண்ணு. அந்த தொகுதியில தான் இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். ஐயா இளைய பெருமாள் அவர்கள் பிறந்த மண்ணும் இது. ஒரு வீரம் செறிந்த ஒரு கூட்டம் இந்த பகுதியில இருக்கக்கூடியவங்க. எங்க மாமனார் தலைமறைவா இருந்தப்போ ஒரு வீட்டுல இருந்து பரன் மேல இருந்தா கூட அந்த பகுதி மக்கள் எவ்வளவு அடிச்சாலும், காவல்துறை எவ்வளவு அடிச்சாலும் சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. இங்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மக்களுக்காக அவர் நின்று உழைச்சாரு. அந்த மக்களும் இவங்களுக்காக நின்னாங்க. இந்த கொடுமைகள்லாம் கண்டுதான் இப்படி மக்கள் இருக்காங்கன்னு சொல்லிதான் அவர் இந்த அளவுக்கு ஒரு போராட்டத்துல ஒரு உன்னதமா நின்னுட்டு இருக்காங்க. இப்போ அவர் இருந்தா கூட நாம் தமிழர் கட்சியில தான் இருந்திருப்பார். இப்படி ஒரு கனவு தான் அவரு கண்டுட்டு இருந்தார். ஏன்னா எங்களுக்கு தெரியும் அவரு என்ன பேசிட்டாரு, எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாருன்றது தெரியும். அவருடைய புத்தக விழாவுக்கு அண்ணெல்லாம் வந்தாங்க. அண்ணனை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு பேசினாரு. இதே தான் பேசியிருப்பாரு. இப்படிலாம் இருக்கணும், இப்படி தமிழ்நாடு விடுதலை அடையணும் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. இப்ப இருந்தா கூட அவர் இந்நேரம் கூட்டத்துல வந்து முதல் வரிசையா உட்கார்ந்து இருப்பார். ஏன்னா அவருடைய கனவை எடுத்து செல்வது இன்று நாம் தமிழர் கட்சி மட்டும்தான், வேற யாருமே இல்லை. அந்த கனவை நனவாக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய இளைஞர் கூட்டம் அண்ணன் சீமான் பின் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இத வந்து யாராலையும் மறுக்க முடியாது. சாப்பாட்டு கதையெல்லாம் சொன்னா உடனே சாப்பாட்டு கதையெல்லாம் பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க. அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நடந்த வரலாறு தான் நம்ம சொல்ல முடியும். இவங்களுக்காக மாத்திலாம் சொல்ல முடியாது. அதனால உறவுகள் வந்து நம்ம அண்ணனை அரியணை ஏத்தணும். அதுக்காக உறுதியா இருந்து நம்ம செயல்படணும். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், நான் வீட்டுல இருந்தா கூட எங்க வீட்டுக்காரர் என்னை வந்து நான் இருக்கிற வேலையை பாத்துக்கிறேன், நீ கூட்டத்துக்கு போன்னு அனுப்பி வைப்பாரு. என்ன நான் இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கேன்னா அவரு தான் காரணம். நிறைய பாடங்கள் எடுப்பாரு, அவங்க அப்பாவை விட அதிகமா எடுப்பாரு. அதனால நான் என்ன சோர்வா இருந்தாலும் வந்துருவேன். எங்களுக்கு அந்த தூக்கம், உணவு எதுவா இருந்தாலும் கட்சியோட நினைவு தான். அண்ணனோட கொள்கையில இணைஞ்சு நம்ம போயிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உறுதியா இருக்கும். எங்க மாமனார் எப்படி உறுதியா இருந்தாரோ அது போல இருக்கும். அதனால உறவுகள் அனைவரும் உறுதியா இருந்து இந்த 26ல அண்ணனை வந்து அரியணை ஏத்தணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழினத்திற்கு எதிரான இனமான புரட்சியும் போராட்டமும் போர்க்குணத்தோடு நடத்த வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இணைய வேண்டிய ஒரே கட்சி நமது நாம் தமிழர் கட்சி. தொடர்ந்து தமிழ் தேசிய பேரியக்கத்தின் துணைத் தலைவர் திரு முருகன் அவர்கள்